வணக்கம், நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு சவு வச்சு ஒரு புது தினசு தொக்கு மாதிரி செய்ய போறோம். தொக்கு சவு தொக்கு. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் எண்ணெய் ஊத்தாம வறுக்கணுமா? இதெல்லாம் அதான் சொல்லணும். முதல்ல எண்ணெய் ஊத்தாம வறுக்கணும். பேலீஃபை வறுக்கணும். அது கொஞ்சம் வந்து சிம்ல வச்சுக்கணும். ஏன்னா டக்குன்னு இதாயிடும். தூரம் வச்சுக்கணும். அப்போதும் மிளகும் போடணும். மிளகு கொஞ்சம் நிறைய போடலாம். நான் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன். போதும் தீஞ்சிரும். இதுலயே பட்டை கிராம்பும் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு அந்த பே லீஃப் இத ஒரு சின்ன துண்டு பட்டை. ஏற்கனவே இத சுட்டு எடுக்கணும். எண்ணெய் தடவி, நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் எது வீட்டுல இருக்கோ அது. விளக்கெண்ணெய் தடவி இருக்கேன் நானு. நல்லெண்ணெயும் தடவி அதை சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்துக்கிட்டு திரும்பவும் வேக வைக்கணும். அந்த வாசம் கொஞ்சம் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த மெத்தடு. இந்த பட்டையும் வாசம் வந்துருச்சு. இப்ப இதை சுட்டு எடுக்கணுமா? கிரில் வைக்கலாமே. கிரில்லு இதுக்குன்னு கிரில்லு வாங்கி கொடுத்துருக்குது. அந்த கிரில்ல யூஸ் பண்ணலாம். அது சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இஷ்டம் தான் அது பாட்டுக்கு இருக்கும். கொஞ்சம் அந்த மேல் தோலை அப்புறம் சீவிக்கணும். கொஞ்சம் நம்ம கத்திரிக்காய் சுடுற மாதிரி. வேற என்ன சேர்க்கணும்? வேற இதுல இந்த மிக்சியில ஒண்ணு போட்டுக்கலாமா? இப்ப இந்த வருத்தம் இல்லையா? ஆமா. அதெல்லாம் இது இந்த ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, பே லீஃப் இத போட்டாச்சு. இதுல வந்து தேங்காய் ட்ரையா இருக்கப்பே போடலாமா? கொஞ்சம் சும்மா தேங்காய் கொஞ்சம் இந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் கறி குழம்பு வாசம் அடிக்கும் அந்த ஜீரகம், மிளகு கலக்கிறதுனால. தேங்காய் போட்டாச்சு. இப்போ சும்மா இந்த பைண்டிங்காக அந்த தண்ணி மாதிரி விடாம இருக்கிறதுக்காக ஒரு 2 முந்திரி பருப்பு, ரொம்பலாம் இல்ல, 2 முந்திரி பருப்பு மட்டும். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டினா கூட விட்டுறலாம். இத 2 தக்காளி நம்ம அளவுக்கு தகுந்தாப்புல. நான் இந்த ஒரு சவுக்கு கொஞ்சமா கச்சிதமா போட்டிருக்கேன். இது தக்காளியில இந்த காம்பை எடுத்துருவோம். எடுத்துட்டு இதை 4 கட் பண்ணி அது அதுக்குள்ள பாருங்க சுட்டுக்கிட்டு இருக்காங்க. திருப்பி வச்சு சுட்டோம்னா அப்படியே கையில உடைக்க வராது. ஒரு தக்காளி 2 தக்காளியும் போடுறேன். அப்பதான் நல்லா இருக்கும். வேற ஒன்னும் புளி இதெல்லாம் கிடையாது இல்லையா? இது நல்லா. பூண்டு எதுக்கு வச்சிருக்கீங்க? பூண்டு அப்புறமேல தாளிக்கிறப்ப வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம், அதுலயும் கொஞ்சம் சோம்பும் ஒரு பிஞ்சு ஜீரகமும் போட்டு இஞ்சி பூண்டு பாருங்க. இதை அழைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, ஆற விட்டுருக்கோம். அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு நம்ம அப்படி சுரண்டிக்கலாம். பேஸ்ட் இருந்தா பேஸ்ட் போட்டுக்கலாம். பேஸ்ட் போட்டுக்கலாம். சொன்னா நாம அந்த மாதிரி போட்டுக்கலாம். பேஸ்ட் விட இது வந்து ஃப்ரெஷ். இது ஆனா இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இங்க பாருங்க, அரைச்சாச்சு. அதாவது
ட்ரை ரோஸ்டா பண்ண மசாலா ஐட்டம் தக்காளி தண்ணியே ஊத்தாம அரைச்சுக்கணும். தேங்காய் இதுல தேங்காயும் சேர்த்துருக்காங்க. மசாலா ஐட்டம் தேங்காய் தக்காளி இதுல வந்து தண்ணி ஊத்தாம அரைச்சிருக்காங்க. இது ஆறிட்டு இருக்கு. இப்ப வெங்காயம் அரியிறாங்க. நம்ம செஃப்புக்கு அறிகிற மாதிரி அறிய முடியாது. இது கொஞ்சம் ஸ்லோவா தான் அறிவாங்க. பொடிசா அரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக் கட்டர்லாம் இருக்குது, ஆனியன் கட்டர்லாம் இருக்கு. ஆனா இவங்க கையிலேயே அரிஞ்சுக்கிறாங்க. டக் டக் டக்னு அரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இத வந்து தோலை சீவிடணும். ஆரம்பிச்சு இப்ப தோல் சீவிடணும். ரெடி ஆயிடுச்சு. சௌச்சோ சுட்ட சௌச்சோவை எடுத்து தோலை சீவிட்டோம். அந்த கருப்பெல்லாம் எடுத்துச்சு. இப்போ வந்து கழுவியாச்சு. இப்போ அந்த இதை வந்து கியூப்ஸா வெட்டி இருக்குது. இப்போ குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு நம்ம வேணா ஒரு பிஞ்சு வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு ஒரு பிஞ்சு ஜீரகம். இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது வெடிச்சோன்னா நம்ம வந்து பாருங்க, இப்பதான் வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வாங்கிடணும். இதுக்கு வேண்டிய கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகு போட்டிருக்கிறோம். அதனால பார்த்து மிளகாய் நிறைய வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி தூளா? கொத்தமல்லி தூள். இப்ப நம்ம காய் போடணுமா இல்ல மசாலா ஊற்றணுமா? மசாலா ஊற்று. தக்காளி வதங்க போட்டுமா? சிம்ல வச்சுக்கோங்க, ஹைல வச்சாதீங்க. அப்படி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்பயே பாருங்க என்ன வாசம் கம் கம்மான்னு வருது பாருங்க. ஜம்மு பார்க்கறதுக்கு என்ன கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. கலர் பாருங்க என்ன கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க.
நம்ம கத்திரிக்காய் தான் சுட்டு செய்வோம். இப்போ இது வந்து சௌச்சவும் சுட்டு செய்வோம். அதான் மேரக்கான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மேரக்கா அப்படின்னுவாங்க இது பேர். இப்போலாம் ஸ்டெயிலாக சௌச்சவ் அப்படின்னுவாங்க. சௌச்சவ் பாத் அப்படின்னுவாங்க. பெங்களூர்லாம் சௌச்சவ் பாத் செஞ்சுருக்கோம் அப்படின்னுவாங்க. பாருங்க நல்லா அழகாக இருக்கு பாருங்க. கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஸ்மெல் பாருங்க அப்படியே இன்னும் கறி மசாலா வாசம் அடிக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி வந்து அந்த மசாலா அரைச்ச தண்ணியே இருக்குதுல்ல, அதையே ஊற்றினா போதும். வேணா இன்னும் கொஞ்சம் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ ஏன் குக்கரில் போட்டோம்னா அந்த சௌச்சவ் போடுறதுக்கு ஒரு 2 விசில் விட்டோம்னா சீக்கிரம் வந்துடும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். இட்லி, சப்பாத்தி, தோசைக்கு இதுக்கெல்லாம் போட்டு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வேண்டிய உப்பு முதல்ல வந்து நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோம். நீங்கள் உப்பு போடுறப்ப பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் பாட்டு கூட போட்டுறாதீங்க. இப்போ நம்ம சௌச்சவ் போட்டுறோம். சௌச்சவ் நம்ம கியூப் நம்ம சைஸ் கம்மியாக வச்சுக்கலாம். சின்னதாக வட்டிக்கலாம், பெருசாக வட்டிக்கலாம். நம்ம இஷ்டம் சொந்த மாதிரி. இப்போ இது வந்து குக்கரை இந்த குக்கரை வந்து மூடிடுறோம். தண்ணி போதுமா? போதும். எத்தனை விசில்? ஒரு விசில் விட்டாவே காய் வெந்துடும். ஓ, அப்படியே அடங்கும். சிம்ல வச்சு ஒரு விசில் விட்டா போதும். சிம்ல வைங்க, ஹைல வச்சிடாதீங்க. சிம்ல வச்சு ஆய் வர்ற வரையில ஹைல இருக்கட்டும். அதுக்கப்புறம் வெயிட் போட்டு இப்பயே பாருங்க நல்ல ஸ்மெல். இப்ப கொத்தமல்லி ரெடியா இருக்கு. கழுவிட்டு அதை வச்சிருப்பாங்க. அந்த அதுக்கு வந்து நம்ம தூவிக்கலாம். இறக்குறப்ப அது கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்கலாம். தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஆவி வந்தோன்னு போட்டோம்னா தான் எப்பவுமே நல்லது. வெயிட் போடுறப்ப ஆவி வந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டோம்னா நல்லது, சேஃப்டி. இட்லியும் சைட்ல வச்சிருக்கேன். இட்லியும் சைட்ல வந்து வச்சுட்டாங்க. 2 ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக இங்க பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீலாம் எல்லாமே வாங்கவே இல்லை. எல்லாம் வீட்டில் செஞ்சது தான், ஹோம்மேட் தான். அதெல்லாம் கேஸ் ரிலீஸ் ஆன உடனேயும் கொத்தமல்லி தூவி ஒரு கலக்கி வச்சிருக்கேன். இவ்வளவுதான். இதை இட்லி தோசைக்கு இந்த இட்லி கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி பொதுவா சௌச்சவ் குருமா செய்யறது வேற. இப்ப நம்ம வந்து இது வந்து கூட்டு பொரியல் சுட்டு செய்யறோம். அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அந்த சௌச்சவ் வாசம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி சுட்டு எடுத்துறதுன்னா இந்த ஒரு சிலருக்கு அந்த சௌச்சவ் வாசம் இட்லிக்கு இது தொட்டுக்க, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பூரிக்கு சூப்பரா இருக்கும், சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். நல்லா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.